நன்மையும் தீமையும். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்கு உரியவனாக இருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்முடைய இருதயத்தில் நன்மையும் தீமையும் இருக்கிறது, நீதியும் பாவமும் இருக்கிறது, பரிசுத்தமும் அசுத்தமும் இருக்கிறது. நம் இருதயத்தில் இருக்கும் இவ்விரண்டு சுபாவங்களுக்கும் இடையே எப்போதுமே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் இந்த போராட்டத்தை இரண்டு விதமாக வியாக்கியானம் சொல்லி விளக்குகிறார்கள். அவையாவன: இந்த போராட்டம் ரட்சிக்கப்படாத ஆத்மாவில் நடைபெறுகிறது, இவர்களுடைய இருதயம் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை. இந்த போராட்டம் ரட்சிக்கப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்மாவில் நடைபெறுகிறது. இந்த ஆத்மா இன்னும் பரிபூரணம் அடையவில்லை. தனக்குள் இவ்விரண்டிற்கும் போராட்டம் நடைபெறுவதாக பவுலும் சொல்லுகிறார். ஒரு ஆத்மா பாவத்தை உணர்ந்திருக்கிறது, தான் செய்கிறது பாவம் என்பதை அங்கீகரிக்கிறது. ஆனாலும் அந்த ஆத்மா இன்னும் பாவத்தை விட்டுவிட்டு வெளியேறி வரவில்லை, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் பாவத்திலேயே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை தெரியும், ஆனால் இவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். பாவத்தின் இச்சை என்றால் என்ன என்று இவர்களுக்கு தெரியும், ஆனால் இவர்கள் பாவ இச்சைகளுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். பாவம் மனுஷரை மேற்கொள்வதை பற்றி நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய கிருபையையும் நியாயப்பிரமாணத்தையும் பவுல் வித்தியாசப்படுத்துகிறார். மனுஷன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க கூடாது, அதே வேளையில் அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கும். நியாயப்பிரமாணம் எது பாவம் என்பதை கண்டுபிடிக்கும், அதை வெளிப்படுத்தும், பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்தும். ஆனால் நியாயப்பிரமாணம் பாவத்தை ஜெயிக்காது, பாவத்தை கீழ்ப்படுத்தாது. நம்மிடத்தில் உள்ள அழுக்கை மாத்திரம் கண்டுபிடித்து அதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கும். ஆனால் அந்த அழுக்கை நம்மிடத்தில் இருந்து நீக்கி போட நியாயப்பிரமாணத்திற்கு பலன் இல்லை. நியாயப்பிரமாணமானது மனுஷரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கச் செய்கிறது.
மனுஷனுடைய பாவம் அவனுக்கு வருத்தமாகவும் மிகுந்த பாரமாகவும் இருக்கிறது. ஆனாலும் நியாயப்பிரமாணமானது மனுஷனுடைய பாவத்தின் பார சுமையை நீக்கி போடுவதற்கு ஒரு உதவியும் செய்யாது. இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கும். நியாயப்பிரமாணத்தினால் மனுஷன் அதிகமான பாரச்சுமையை சுமக்கிறான். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கதறுகிறான். ஆனால் நியாயப்பிரமாணமோ மனுஷனை அவனுடைய மரண சரீரத்தினின்று விடுதலையாக்காது. நியாயப்பிரமாணத்தினால் மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓரளவு முன்னேறி வரலாம். கிறிஸ்துவினால் உண்டாகும் விடுதலைக்கு அருகாமையில் பிரவேசிக்கலாம். ஆனாலும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்துவுக்கு அருகாமையில் வந்து அங்கேயே நின்று விடுகிறார்கள். அதற்கு மேலும் முன்னேறி சென்று கிறிஸ்துவின் சமூகத்தில் பிரவேசிப்பதில்லை. அவர்கள் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதும் இல்லை. இவர்களுடைய கண்கள் திறந்திருக்கிறது, ஆனால் இவர்களோ நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். கண் பார்வையற்றவன் பள்ளத்தில் விழுவது பரிதாபமானது. அதைவிட பரிதாபம் கண் பார்வை உள்ளவன் தன் கண்ணை திறந்து பார்த்து பள்ளத்தில் விழுவதுதான். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் பாவத்தை குறித்து அறிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இவர்களுடைய மனச்சாட்சி இவர்களை குற்றப்படுத்துகிறது. ஆனாலும் இவர்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறார்கள். பாவம் என்று தெரிந்திருந்தும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கிறார்கள். பாவத்தை விட்டு விலகுவதற்கு நியாயப்பிரமாணமும் இவர்களுக்கு உதவி புரிவதில்லை. நியாயப்பிரமாணம் நல்லதுதான் என்று இவர்கள் நம்புகிறார்கள். நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு விரோதமாகவும் பரிசுத்தத்திற்கு நேராகவும் சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களை பாவத்தின் பிரமாணம் ஆளுகை செய்கிறது. பாவ சிநேகம் இவர்களை மேற்கொள்ளுகிறது. சகலவிதமான இச்சைகளினால் இவர்கள் பிடிக்கப்பட்டு பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். குடிகாரர்களுக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் தாங்கள் செய்வது பாவம் என்று தெரியும். தங்களுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இவர்களால் விடுதலை பெற முடியவில்லை. ஆகையினால் தங்கள் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள். இவர்கள் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறார்கள். மாம்சத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் தன்னையும் இவர்களில் ஒருவராக பாவித்து சொல்லுகிறார். மனுஷருடைய இருதயத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடைபெறும் போராட்டத்தை வேத பண்டிதர்களில் சிலர் இவ்வாறும் வியாக்கியானம் கொடுத்து விளக்குகிறார்கள். இந்த போராட்டம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்துமாக்களில் நடைபெறுகிறது. இவர்கள் தேவ கிருபையில் ஜீவிக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய பழைய பாவங்களில் ஒரு பகுதி இன்னும் இவர்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நமக்குள் வாசமாய் இருக்கும் நம்முடைய பாவத்திற்கும் தேவனுடைய கிருபைக்கும் போராட்டம் நடைபெறுகிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். கிருபையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனாலும் இந்த ஜீவியத்தில் பாவமே இல்லாத பரிசுத்தத்தின் பரிபூரணமான நிலைமையை நாம் அடைவதில்லை என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்தத்திற்கு நேராக தொடர்ந்து முன்னேறி செல்கிறோம். பாவத்திற்கு விரோதமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் முடிவில் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாம் நீதிமான் ஆக்கப்பட்டாலும் பரிசுத்தமாக்கப்பட்டாலும் நமக்குள் இன்னும் பாவத்தின் சில சுபாவங்கள் வாசம் பண்ணுகிறது. புதிதாக்கப்பட்ட மனுஷனை நீதிமான் ஆக்குவதற்கு நியாயப்பிரமாணம் போதுமானதல்ல. இது நியாயப்பிரமாணத்தின் பலவீனம் அல்ல. நியாயப்பிரமாணம் தவறல்ல. நம்முடைய சுபாவம் பாவமுள்ளதாக இருக்கிறது. பாவ சுபாவத்தினால் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை நிறைவேற்ற முடியவில்லை.
பவுல் இதை விவரிக்கும் போது, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்கு உரியவனாய் இருக்கிறேன் என்று எழுதுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பாவத்தின் இச்சைகள் ஓரளவு இருக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறான். இதனால் நாம் விரும்பாததை செய்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய பிரமாணமாகும். பரிசுத்தமான காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் வலியுறுத்துகிறது. ஆவிக்குரிய காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை பின்பற்றுகிற மனுஷன். ஆவியானவரின் வரங்கள், நன்மைகள், உயிர்த்தெழுந்த சரீரம், ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள், சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டுக்கள், ஞானமும் அறிவும், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், பலிகள், நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஞான போஜனமும் ஞான பானமும் ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். துன்மார்க்கம், அசுத்த ஆவி தோன்றும் இடம். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினால் செய்கிறது தனக்கே சம்மதி இல்லை என்றுதான் பவுல் கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தை விட பாவம் அதிக பலனுள்ளது என்று ரோமர் 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் பவுல் வலியுறுத்தி கூறினார். அதன் பின்பு பாவம் மனுஷனை விட அதிக பலனுள்ளது என்று ரோமர் 7:15 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் பவுல் விளக்குகிறார். ஏனெனில் மனுஷன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திற்கு அடிமையாக இருக்க பவுலுக்கு சம்மதம் இல்லை. ஆகையினால் பாவத்தின் கிரியைகளை பவுல் வெறுக்கிறார். பவுல் தான் விரும்பியதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறார். இந்த காரியங்களை தான் செய்யவில்லை என்றும் தன்னை அடிமைப்படுத்தி தனக்குள் வாசம் பண்ணும் பாவ சுபாவமே இவற்றை செய்வதாகவும் பவுல் கூறுகிறார். நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் தன்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறார். எதிர்பார்ப்பதற்கு நன்மை ஒன்றும் தன்னிடத்தில் காணப்படவில்லை என்றும் அறிக்கை செய்கிறார். கற்பாறையின் மேல் எந்த தானியமும் வளராது. அதுபோலவே தன்னுடைய மாம்சத்தில் எந்த நன்மையும் வாசமாய் இருப்பதில்லை என்று பவுல் அங்கீகரிக்கிறார். ஆனால் வேதமோ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லுகிறது. புதிய சுபாவம் பாவம் செய்யாது. பழைய சுபாவமாகிய மாம்சம் நன்மை செய்யாது. மாம்சம் நியாயப்பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறது. தன்னுடைய மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை பவுல் தன்னுடைய அவயவங்களில் இருக்க காண்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷருடைய இருதயத்தில் தம்முடைய சிம்மாசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆனாலும் மனுஷருடைய சரீரத்தில் இருதயத்தோடு சேர்ந்து மேலும் சில அவயவங்களும் இருக்கிறது. இந்த அவயவங்கள் அநீதியின் கருவிகளாக செயல்பட்டு பாவம் செய்கிறது. மனுஷனிடத்தில் பாவ சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவம் பாவ பிரமாணத்திற்கு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் மனதின் பிரமாணத்திற்கும் புதிய சிருஷ்டிக்கும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் மனுஷருடைய பாவ சுபாவம் அவர்களுக்கு சுமக்க முடியாத பெரும் பாரமாக இருக்கிறது. அது மனுஷனை பாவ பிரமாணத்திற்கு சிறையாக்கி கொள்கிறது. மனுஷன் தன்னுடைய பாவத்தினால் பாவத்திற்கு ஊழியம் செய்கிறான். இந்த மாம்சமானது சரீரத்தில் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை. ஆகையினால்
சரீரம் பாவமான கிரியைகளை தொடர்ந்து செய்கிறது. தன்னுடைய பரிதாபமான நிலைமையை பற்றி பவுல் சொல்லும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று தன்னுடைய மரண சரீரத்தை குறித்து முறையிடுகிறார். இது ஒருவேளை அவருடைய சரீரத்தின் மாம்சமாக இருக்கலாம். இது மரிக்கக்கூடிய சரீரம் அல்லது பாவ சரீரமாக இருக்கலாம். இது மனுஷருடைய பாவ சுபாவம். ஒரு மரித்து போன பிரேதத்தை தன்னோடு கட்டியிருப்பது போல பவுல் கஷ்டப்படுகிறார். இதனால் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று முறையிடுகிறார். பவுலின் பார்வையில் அவர் நிர்பந்தமான மனுஷனைப் போல் இருக்கிறார். அவரிடத்தில் காணப்படுகிற பாவ சுபாவம் அவரை நிர்பந்தமான மனுஷனாக ஆக்கிற்று. இந்த மரண சரீரத்தினின்று தன்னை யார் விடுதலையாக்குவார் என்று பவுல் கேள்வி கேட்கிறார். தன்னுடைய மரண சரீரத்தின் நிமித்தம் பவுல் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார். நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள் ஒரு சில பாவமான சுபாவங்கள் இன்னும் வாசம் பண்ணி கொண்டிருக்கும். அவை நம்முடைய கிருபையுள்ள ஆத்மாவுக்கு மிகுந்த பாரமாய் இருக்கும். நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் நம்மிடத்தில் இருக்கும். இந்த விருப்பம் நம்முடைய புதிய சுபாவத்தினால் உண்டாகிறது. ஆனால் நாம் விரும்புகிறபடி நன்மை செய்ய மாட்டோம். நன்மை செய்வது நம்மிடத்தில் இருக்காது. நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்வோம். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற பழைய சுபாவமாகிய பாவமே அப்படி செய்கிறது. பவுலுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த விருப்பத்தை பாவத்தின் ஆசைகள் ஆளுகை செய்கிறது. தனது சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற பவுலுக்கு பலன் இல்லை. பவுல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது பவுலின் விருப்பம். ஆனால் தான் விரும்பிய பிரகாரம் பவுலினால் நடக்க முடியவில்லை. தன்னை ஆளும் பாவம் தேவனுடைய சித்தத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிவதற்கு தன்னை அனுமதிப்பதில்லை என்றும் தான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் என்றும் பவுல் கூறுகிறார். உள்ளான மனுஷன் என்னும் வாக்கியம் ஆவிக்குரிய மனுஷனை குறிப்பிடும். மனுஷனுடைய ஆவி மரிப்பதில்லை. மனுஷனுக்குள் இருக்கும் ஆத்மா உணர்வுடையது. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது பவுலுக்கு தெரியும். அதற்கு கீழ்ப்படிய பவுல் விரும்புகிறார். அதே வேளையில் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதனால் பவுல் தன்னுடைய உள்ளான மனுஷனில், அதாவது தன்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் பிரியப்படுகிறார். என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் வேறொரு பிரமாணம் என்பது பாவத்தின் பிரமாணத்தை குறிக்கும். பாவத்தின் பிரமாணமானது சிந்தையின் பிரமாணத்தை விட பலன் உள்ளது. சிந்தையின் பிரமாணம் எவ்வளவுதான் போராடினாலும் பாவத்தின் பிரமாணம் மனுஷனை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவம் தன்னை எப்போதாவது ஆளுகை செய்கிறது என்று கூறுவதற்கு பதிலாக அது தன்னை சிறையாக்கி கொண்டு விட்டதாக பவுல் குறிப்பிடுகிறார். அதாவது பாவம் பவுலை முழுவதுமாக ஆளுகை செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். இந்த வாக்கியம் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை குறிப்பிடவில்லை, பாவத்திற்கு அடிமையாக இருக்கும் மனுஷனை குறிப்பிடுகிறது. பவுல் நியாயப்பிரமாணத்தின் பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு பாவத்தினால் சிறை வைக்கப்பட்டவராக இருந்தார். நிர்பந்தமான மனுஷனாக இருந்தார். தமஸ்குவில் பவுல் 3 நாட்களாக பார்வையில்லாது இருந்தார். அப்போது அவருடைய ஆத்மாவிற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் பவுலிடம் நல் மனச்சாட்சி இருந்தது. பவுல் பார்வை இழந்திருந்த அந்த 3 நாட்களில் பவுலின் மனக்கண்கள் திறக்கப்பட்டன. நியாயப்பிரமாணத்தை தான் உண்மையிலேயே பூரணமாக கடைபிடிக்கவில்லை என்பதை பவுல் கண்டுகொண்டார். தான் பாவத்திற்கு அடிமையாக இருந்ததையும் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு தனக்கு பலனும் உதவியும் இல்லை என்பதையும் பவுல் இந்த 3 நாட்களில் கண்டுகொண்டார். நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அப்படி தான் கடைபிடிக்கவில்லை என்பதையும் பார்வை இழந்திருந்த இந்த 3 நாட்களில் பவுல் தனது மனக்கண்களினால் கண்டார். ஆகையினால் தன்னை பற்றி நிர்பந்தமான மனுஷன் நான் என்று குறிப்பிடுகிறார்.
பழங்காலத்தில் குற்றவாளியை தண்டிப்பதற்கு ஒரு கொடூரமான முறையை பின்பற்றி வந்தார்கள். குற்றவாளியின் உடம்போடு ஒரு மரித்த சடலத்தை கட்டி வைத்து விடுவார்கள். குற்றவாளி எங்கு சென்றாலும் அந்த மரித்த சடலத்தையும் தன்னோடு சுமந்து கொண்டே செல்ல வேண்டும். மரித்த சடலத்தின் துர்நாற்றம் தாங்க முடியாமல் அந்த குற்றவாளி சிறிது சிறிதாக மூச்சு திணறி மரித்து போவான். பவுல் இந்த வாக்கியத்தில் இந்த மரண சரீரம் என்று குறிப்பிடுவது அக்காலத்தில் குற்றவாளியோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் மரித்த சடலத்தை பற்றியே குறிப்பிடுகிறார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பவுல் தன்னை நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னாலும் இந்த மரண சரீரத்தினின்று யார் தன்னை விடுதலையாக்குவார் என்று பரிதாபமாக கேட்டாலும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். தேவனுக்குள் சந்தோஷமாயும் ஆறுதலாயும் இருக்கிறார். 3 காரியங்கள் பவுலுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தருகிறது. அவையாவன: பவுலின் மனச்சாட்சி, இது அவருடைய நற்குணத்திற்கும் அவர் செய்கிற நன்மைக்கும் சாட்சியாய் இருக்கிறது. பவுல் தீமை செய்யவில்லை, அவருக்குள் வாசமாயிருக்கிற பாவமே தீமை செய்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பவுலுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாயிருக்கிறது. பவுலின் மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்திற்கு சாட்சி கொடுக்கிறது. அவருடைய இருதயத்தில் நன்மை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய பிரமாணம் பவுலின் மனதிற்குள் நன்மையான காரியங்களை செய்கிறது. தேவனுடைய பிரமாணத்திற்கு பவுல் ஊழியம் செய்கிறார். தேவனுடைய பிரமாணத்தை குறித்து பவுல் 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவையாவன: நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார். தன்னுடைய மனதினாலே பவுல் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறார். நியாயப்பிரமாணம் நல்லது என்று பவுல் ஒத்துக்கொள்கிறார். தேவனுடைய கிருபை இருக்கும் இடத்தில் நியாயப்பிரமாணம் பலனற்று போகும். அங்கு நியாயப்பிரமாணத்தின் நன்மை மாத்திரமே வெளிப்படும். நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது அங்கு நன்மை வாசம் பண்ணும். நம்முடைய இருதயத்தில் நன்மை வாசம் பண்ணும் போது நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு பரிசுத்தமான தீர்ப்பு உண்டாகும். ஆகையினால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று பவுல் ஒத்துக்கொள்கிறார். நன்மை செய்ய விரும்புகிற தன்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை பவுல் காண்கிறார். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி பவுல் தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் பவுல் பிரியப்படுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் நம்முடைய சிந்தையும் செயலும் ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் ஜீவியமும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அமைய வேண்டும். தன்னுடைய உள்ளான மனுஷனுக்கேற்றபடி பவுல் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார். உள்ளான மனுஷன் என்பது நம்முடைய மனதையும் ஆத்மாவையும் குறிக்கிற வார்த்தையாகும். தேவனுடைய கிருபை நம்முடைய மனதில் வாசமாய் இருக்கிறது. இருதயத்தின் மறைவில் உள்ளான மனுஷன் ரகசியமாக இருந்தாலும் மனதின் சிந்தனைகளும் கிரியைகளும் பிரத்யட்சமாக வெளிப்படும். உள்ளான மனுஷன் என்பது நம்முடைய மெய்யான சுபாவத்தை குறிக்கிற வார்த்தை. புதிய மனுஷனே உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறான். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் தன்னுடைய மனதினாலே தேவனுடைய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருந்தால் மாத்திரம் போதாது, நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு ஊழியம் செய்யவும் வேண்டும். நம்முடைய மனதினால் தேவனுடைய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்யும் போது அந்த மனது புதிதாக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. பவுல் நன்மை செய்ய விரும்புகிறார், தீமை செய்ய வெறுக்கிறார். ஆனாலும் அவர் விரும்புகிற நன்மையை செய்யாமல் அவர் வெறுக்கிற தீமையை செய்கிறார். தான் தீமை செய்யவில்லை என்றும் தனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்றும் பவுல் அறிவிக்கிறார். பாவம் செய்வதற்கு தனக்குள் வாசமாயிருக்கும் பாவ சுபாவத்தை காரணமாக சொல்லி பவுல் தப்பிக்க விரும்பவில்லை.
பாவத்தில் மூழ்கிவிடக்கூடாது என்பதில் பவுல் எச்சரிப்போடு இருக்கிறார். தேவனுடைய கிருபையின் உடன்படிக்கையில் பவுலுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. தன்னுடைய பாவ சுபாவத்தை எடுத்துச் சொல்லி தேவனுடைய கிருபையினால் தனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். மாம்சம் பலவீனமானது. மாம்சத்தின் பாவமான கிரியைகளுக்கு தேவனுடைய கிருபையினால் மன்னிப்பு உண்டாகும். ஆகையினால் தான் செய்த தீமையை பற்றி சொல்லும்போது அதை தான் செய்யவில்லை என்று அறிக்கை செய்கிறார். நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அறிக்கை சொல்லுகிறார். பவுல் தன் மனதினால் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறார். இதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். பவுல் தன்னுடைய பாவ சரீரத்தின் நிமித்தம், பாவ சுபாவங்களின் நிமித்தம் தான் பாவத்திற்கு அடிமையாக இருப்பதாகவும் தான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்றும் தன்னை பற்றி குறைபட்டு கொண்டாலும் இந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். நமக்கு வருத்தங்களும் பயங்களும் வரும்போது இவற்றில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பவுலைப் போல நாமும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் போது பாரமுள்ள நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், பயம் நீங்கும், வருத்தமும் கலக்கமும் நம்மை விட்டு அகன்று போகும். பவுல் தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்லும்போது யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்கிறார். தனக்கு உதவி செய்ய ஒருவர் தேவை என்றும் யாரும் தனக்கு உதவி செய்யவில்லை என்றால் தான் அழிந்து போய் விடுவேன் என்றும் பவுல் உதவிக்காக கெஞ்சுகிறார். தனக்கு உதவி செய்ய ஒருவர் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணும்போது தனக்கு உதவி செய்கிற ஒரு சிநேகிதரை பவுல் கண்டுபிடிக்கிறார். அவரே இயேசு கிறிஸ்து. பவுலுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இல்லை என்றால் நமக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் நம்மை அழித்து போடும். நாம் பாவத்திற்கு நித்திய அடிமைகளாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்பதற்கு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்பின் கிரயத்தை செலுத்தி நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு மீட்பு உண்டாயிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று தான் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார் என்று பவுல் பதில் கூறுகிறார். அதற்காக பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறார். மனுஷனை மனுஷனுடைய பாவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே ரட்சிக்க முடியும். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்னும் வசனத்திற்கு வேத பண்டிதர்கள் பலவிதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் கூறும்போது பவுல் பாவத்தில் இருந்து இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இது தவறான வியாக்கியானம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் கூறியிருக்கும் கருத்திற்கு இந்த வியாக்கியானம் முரணாக இருக்கிறது. இந்த வசனத்திற்கு முன்பும் பின்பும் பாவத்தின் பிரமாணத்தில் இருந்து பூரணமான வெற்றி உள்ளது என்பதை பவுல் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்.